போக்குவரத்து துறையின் சாதனைகளை இன்றைக்கு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றார். இந்த திட்டங்கள் மூலமாக சிறப்பாக இயங்குகின்ற துறையை சமீப காலமாக சிலர் குறிவைத்து தாக்கி வருகிறார்கள். ஆனால் இந்த துறை எப்படி இயங்குகிறது என்பதற்கு சமீபத்திலே ஒரு தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்ட ஒரு காட்சி துறைக்கு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. மாஞ்சோலைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பேருந்து எப்படி இயங்குகிறது என்பதை அதில் காட்டினார்கள். இந்த அரசு இந்த துறையினுடைய வெற்றியாக அதை எடுத்திருந்தால் கூட அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குமா தெரியவில்லை. புதிய தலைமுறை தொலைக்காட்சி மிக சிறப்பாக அந்த காட்சியின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். மாஞ்சோலையிலே பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர்கள் அவருடைய கருத்துக்களை அதில் வெளிப்படுத்துகிறார்கள். 600 குடும்பங்கள் இருக்கின்ற இந்த எஸ்டேட்டிலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆதாரம் இந்த அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தான். இந்த பேருந்திலே பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார்கள் என்று அந்த பேருந்து நிற்கின்ற போது அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். பேருந்திலே இருந்து பயணிகள் இறங்குகிறார்கள். பயணிகள் இறங்கிய பிறகு அதிலிருந்து ஒரு கடைக்கு வருகின்ற கோழிகளை இறக்குகிறார்கள், முட்டை வருகின்ற தட்டுகளை இறக்குகிறார்கள். அடுத்து ஒருவர் சொல்கிறார், இங்கே எஸ்டேட்டில் நாங்கள் மாடு வளர்க்க முடியாது, எங்களுக்கு பால் கிடைக்காது. இந்த பால் பாக்கெட்டையும் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தான். அத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை. எங்களுக்கு மருந்து வேண்டும் என்றால் ஒரு பெண் சொல்கிறார், எங்களுக்கு மருந்து வேண்டும் என்றால் நாங்கள் அதில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து சொல்வோம். அவர்கள் கீழே இருந்து அந்த மருந்துகளை வாங்கி வந்து எங்களுக்கு கொடுப்பார்கள். எங்கள் வீட்டு நிகழ்ச்சி என்றால் அவர்களுக்கு பத்திரிகை வைப்போம். அவர்கள் அத்தனை பேரும் எங்கள் வீட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். நாங்கள் வருகிறோம் என்று தொடர்ந்து வருகின்றவர்கள் வராவிட்டால் அவர்கள் எங்களை அலைபேசியில் அழைத்து நீங்கள் இன்னும் வரவில்லையா என்று கேட்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் எப்படி மக்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள், மக்களுக்கு பணியாற்றுகிறார்கள் என்பது மிக தெளிவாக வெளிப்படுகின்ற ஒரு காட்சி துணுக்காக இருக்கிறது. அப்படி இயங்குகின்ற அந்த பணியாளர்களை அவர்கள் மனநிலை பாதிப்பை வைப்பது போல ஒரு சில காட்சிகளை வைத்துக் கொண்டு ஒரு 2 ஊடகங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திலே ஒரு பேருந்திலிருந்து ஒரு வயது முதியவரை கீழே நடத்துனர் தள்ளிவிடுகின்ற காட்சியை போட்டு அந்த முதியவர் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார். அது தவறு. அந்த காட்சியை போட்டு ஏதோ அந்த பேருந்தில் அந்த நடத்துனர் வருகின்றவர்கள் தாக்குவது போல ஒரு காட்சியை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். உண்மையில் அந்த முதியவர் கீழே நிற்கும் போதே அவர் இடுப்பில் இருக்கின்ற வேட்டி அவிழ்ந்து விழுது கூட தெரியாமல் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். காரணம், அவர் அவ்வளவு போதையிலே அந்த பேருந்தில் ஏறி அங்கே இருந்த ஒரு பெண் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அந்த பெண்ணிடத்திலே தொல்லை கொடுத்த காரணத்தினால் அவரை பயணிகள் கீழே இறக்க சொல்லியிருக்கிறார்கள். இறக்க சொன்ன காரணத்தினால் நடத்துனர் கீழே இறக்குகிறார். அதுவரை யாருக்கும் தெரியாது. கீழே நின்று கொண்டிருந்தவர் இந்த பேருந்து நின்ற பிறகு அதை தன்னுடைய அலைபேசியிலே பதிவு செய்து அதை அந்த ஊடகத்திற்கு கொடுத்தவுடன் உள்ளே என்ன நடந்தது தெரியாமல் வெளியே நடந்த காட்சிகளை வைத்து இந்த பேருந்திலே பணியாற்றுகிறவர்களெல்லாம் தவறானவர்கள் என்பது போன்ற ஒரு காட்சி சித்தரிப்பு வருகிறது என்றால் அது மிகுந்த வருத்தத்திற்குரியது. 20,000 பேருந்துகள் ஓடுகின்றன. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பேருந்துகள் கிடையாது. அதில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேலான தொழிலாளர்கள். தினந்தோறும் இரவு பகல் பாராமல் அவர்கள் பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் அந்த பேருந்துகள் சிறப்பான முறையில் இயங்குகின்றன. பேருந்து பணிமனைக்கு வருகின்ற ஒவ்வொரு பேருந்தையும் சரியாக இருக்கிறதா என்று அவர்கள் பரிசோதித்து தான் அந்த பேருந்துகளை வெளியே அனுப்புகிறார்கள். அப்படி வருகின்ற பேருந்து ரோட்டிலே கிடக்கிற ஒரு ஆணி ஏறி பஞ்சராகி நின்று அந்த டயர் மாற்றுகின்ற காட்சியை கூட எடுத்து போட்டு டயர் பஞ்சராகி நிற்கிறது என்று ஒரு செய்தி போடுவதென்றால் அது அந்த துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு ஒரு மனச்சுமையை ஏற்படுத்தும், அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் வைக்கின்ற வேண்டுகோள்.